அன்பர்களே வணக்கம். பொங்கல் தின உழவர் தின வாழ்த்துகள். நயகாரா நீர்வீழ்ச்சியில் உள்ளே நுழைந்தால் நல்வரவு என்று எழுதப்பட்டு தமிழ்த்தாய் குளிர்கின்றாள். ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் யாதும் முறை யாவரும் கேளீர் என எழுதப்பட்டு தமிழ்த்தாய் சிரிக்கின்றாள். கிறிஸ்தவர்களின் புனித நூலான ஜெருசலத்தில் ஒளிவு மலையில் கிறிஸ்துவத்தின் 10 கட்டளைகள் எழுதப்பட்டு 23 மொழிகளிலே தமிழ்த்தாய் முதல் மொழியாக துள்ளி எழுகின்றாள். உலக மொழி ஆய்வாளர் மார்ட்டின் ஜேம்ஸ் ஸ்மித் உலக மொழிகளே 400 மொழிகளை தேர்வு செய்து அவரது A Guide to 20th Century World Literature என்னும் நூலில் ஒவ்வொரு மொழிக்கும் 4 வரிகளை எழுதியவர் நம் தமிழ் மொழிக்கு மட்டும் 3 பக்கங்களை எழுதியுள்ளார். ஜியு போப் அவர்களோ தனது கல்லறையில் இங்கு ஒரு மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலக அரங்கில் 84 நாட்டின் சுவாசம் ஆகிறாள் பொற்றமிழ்த்தாய். உலகின் முதல் மொழி என்பதையும் நிரூபித்து வருகிறாள் நமது முத்தமிழ்த்தாய். தமிழ்த்தாயின் உயர்த்திற்கு காரணம்தான் என்ன? நிலம், நீர், தீ, வெளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் என்றான் இந்த பூமியை நம்ம பாட்டன் தொல்காப்பியன். அறம்பொருள் இன்பம் என்று சுவைப்பட வகுத்தான் நமது தாத்தன் திருவள்ளுவன். அன்பர்களே, நாவு சுவைத்து மகிழ, செவிகள் கேட்டு துள்ள, எழுதுகோள் கொஞ்சி மகிழ, ஐம்பூரியும் மகிழ்ச்சி பொங்கியல. உயிர்த்தலே மூச்சு, அது இழந்தாலே போச்சு, மூச்சை இறைவன், அதை உணர்ந்தவன் தமிழன். சுவாசம் தண்ணில் சொற்களை பொருத்தி, சுவாச காற்றை சுழிமுனையில் நிறுத்தி, விஞ்ஞான துணையுடன் வடிச்ச எழுத்து தமிழ்த்தாய் தன்னை எழுதிய எழுத்து. அமிர்த தமிழை சுவைத்து சுவைத்து பேசும்போதும் கேட்கும் போதும் எழுதும் போதும் சுவாச மூச்சு காக்கப்பட்டு ஒளிர்கிறான், மிளிர்கிறான், உயர்கிறான். கரும்போ கடித்தால்தான் இனிக்கும், ஆனால் தமிழோ நினைத்தாலே இன்பம் ஓடி வந்து இதயத்தை நிரப்பும். பொங்கலோ பொங்க, பால்பான பொங்க, பட்டி வழுக, பார்த்தகன் வாழ்த்த, தீய பார்வை வழிய, நோய்பினி கடல் அலையோடு போக. வெல்க தமிழ். வணக்கம்.